ஹாய் ஸ்டடி வித் சென்னையில் குரூப் ஒன் மித் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களோட கொஷின் என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் குரூப் ஒன் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் தான். ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரு மித்து தான். ஏன் அப்படி சொல்ல வரோம் அப்படின்னா, குரூப் யூபிஎஸ்சி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறது கிடையாது. அண்ட் குரூப் ஒன்றுன்னு படிக்கிறவங்களுமே குரூப் ஒன் கிளியர் பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான் அதுக்கு காரணம். அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அதை கரெக்டான வழியில் தான் பண்ணுறோமா, கரெக்டானதை தான் படிக்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர்த்து, இது பண்ணிட்டா நம்ம பாஸ் பண்ணிடுவோங்கிறது கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புக் லிஸ்ட் கேட்குறாங்க. புக் லிஸ்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவங்க ஆக்சுவலாக சொல்கிறது என்னென்னா, சிலபஸ் நான் கொடுத்துட்டேன்ப்பா, இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர, நீங்கள் இந்த புக்கை படிங்க, நான் இந்த புக்கிலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்க போகிறேன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் நம்மளுக்கு சொன்னது கிடையாது. ஆக்சுவலாக 6th to 12th பேசிக்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த சிலபஸோட வேர்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த பேசிக்ஸ் நீங்கள் மண்டைக்குள்ளே எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே அது நிறைய கொஷின்ஸ் கேட்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பாலிட்டிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, லக்ஷ்மிகாந்த் புக் படிங்க, அது நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா லக்ஷ்மிகாந்த் புக் படிக்கிற எல்லாருமே பாலிட்டியில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறாங்களா? கொஷின் மார்க் தானே. எல்லாருமே அதில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியுதா அப்படின்னு கேட்டால், அதை கரெக்டாக ப்ராப்பராக என்னென்ன தேவைன்னு எடுத்துக்கிட்டு, என்னென்ன தேவையில்லைன்னு ஒரு கிளியர் கட்டாக அவங்க ஒரு ஐடியா வச்சதுக்கு அப்புறமா அவங்க அதை தொடர்ந்து ரிவைஸ் பண்ண தான் அவங்களால படிக்க முடியுதே தவிர்த்து, பாலிட்டி புக் படித்தாலே நாம் பாஸ் அப்படிங்கிறது மித்து. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு வேர்டுக்குமே ஒரு தேடல் இருக்கணும். என்ன தேடல் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐரோப்பியர்களோட வருகையை நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்க வந்தாங்க அப்படிங்கிறது ஏன் வந்திருப்பாங்க, ஓகேல, சரி வந்துட்டாங்க, அவங்க எப்படி வந்திருப்பாங்க அங்கேருந்து, அதாவது இப்போ ரீசெண்டாக தான் நம்மளுக்கு இந்த பஸ்ஸு இதெல்லாம் இருந்துச்சு, அவ்வளோ தூரத்தில் இருந்து அவங்க எப்படி வந்திருப்பாங்க, அப்போல்லாம் டிரான்ஸ்போர்ட் கிடையாது இல்லையா அப்படிங்கிறது. அப்போ யாரெல்லாம் வந்திருப்பாங்க, ஓகே, வந்தவங்க என்ன பண்ணாங்க, இங்கே எதனால் வந்தாங்க, இப்போ தான் அவங்க வராங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சா, இதுக்கு முன்னாடி இங்கே கிடைச்ச பொருளெல்லாம் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, இதனால அவங்களுக்கு என்ன யூஸாக இருந்திருக்கும். ஓகே, சரி, அவங்க வந்தாங்க, வணிகம் பண்ணாங்க, அவங்க நம்மளுக்கு மிளகுக்கு பதிலாக தங்கமும் கொடுத்தாங்க, நம்மளுக்கு அதனால யூஸ் தானே, அதனால என்ன இழப்பு இருந்துச்சு, ஏன் நம்ம அவங்கள எதிர்த்தோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு டாப்பிக்குள்ளேயே இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தேட அதுக்குள்ளேயும் கொஷின்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் படிக்கிறது என்ன படிக்கிறீங்க, எந்த லெவலில் படிக்கிறீங்கன்னு தெரியும். ஸோ நீங்கள் உங்களை நீங்கள் கொஷின் பண்ணிக்கிறோம், படிக்கும் போது நம்ம கரெக்டாக படிக்கிறோமா, இதை தான் படிக்கிறோமா, இதனால் இது நீங்கள் எப்படி நீங்கள் கொஷின் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு டாப்பிக்கை படித்து முடிச்சுட்டு நீங்கள் உங்களை கொஷின் பண்ணுறீங்கல்ல, ஏதாவது ஒரு கொஷின்ஸ் நீங்கள் இந்த டாப்பிக்கை பொறுத்து நீங்கள் பார்க்குறீங்க ஏதாவது இடத்துலன்னா, அந்த கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா, ஏன் இது நம்மளுக்கு தெரியல, நம்ம இந்த கொஷின் நம்ம கேட்டு பார்க்கலையா அப்படின்னு உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ சொல்லுங்கள், இதுக்கு உங்களுக்கு புக் லிஸ்ட் வேணுமா, எந்த புக்கில் படிக்கிறவங்க, எந்த புக்கில்ன்றதை விட இப்போ நம்மளுக்கு சோர்ஸஸ் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் சும்மா கூகுளில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான கொஷின்ஸு, அதாவது சோர்ஸ் கிடைக்கிது. நீங்கள் அதை படித்து நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு பேப்பர் எடுத்து அழகாக உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் தோணுதோ அதை நீங்கள் அப்படியே கூகுள் பண்ணிவிட்டு அது ஒரு நோட்ஸாகவே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நான் இது தான் ட்ரை பண்ணேன். என்னோடய ஸ்டடி ரொட்டீன் இது தான். நான் எந்தெந்த புக்ஸையுமே நான் தேடலை. நான் சிலபஸில் இருக்கிற ஒரு வார்த்தையை தான் தேட ஆரம்பித்தேன். அப்புறம் என்னென்னா டெஸ்ட் பண்ணிப்பேன். ஓகே, நம்ம கரெக்டாக தான் படிச்சிருக்கோமா அப்படிங்கிறத நானே அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நோட்ஸுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நோட்ஸ் நான் எப்படி எடுத்துக்குவேன்னா, நான் லைன் பை லைனாக உட்காந்து, ஆக்சுவலாக இந்த மிஸ்டேக் நான் பண்ணினேன்.
நோட்ஸ் வந்து எடுப்பேன். அதாவது லைன் பை லைனாக உட்காந்து எழுதினா அது யூஸ் டைம் தான் வேஸ்ட்டுங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னோடய நோட்ஸ் எடுக்கிற ஸ்டைலை வந்து நான் மாற்றிட்டேன். ஆக்சுவலாக எப்படி இருக்கிறோன்னா, நான் ஒரு டாபிக் வந்து ஃபுல்லாக படித்து முடித்ததுக்கப்புறமா எனக்கு என்ன தோணுது, அதில் எனக்கு என்ன புரிஞ்சுது, அதை எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் நோட்ஸ் எடுத்துக்குவேன். அவ்வளோதான். ஸோ இதுதான் பேசிக்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெய்லி வந்து நீங்கள் படித்ததை எழுதுனதை ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். இதுதான் ஆக்சுவலாக அவ்வளோதான். எல்லாரும் சொல்லுறத வந்து நீங்கள் எடுத்து அதிலேருந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுதான் நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில்